திருவனந்தபுரம் காசர்கோடு இடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். மாணவர்களை சந்தித்து உற்சாகமடைந்தார் பிரதமர் நரேந்திர மோடி. சென்னையில் உள்ள முன்னாள் இந்திய கூடுதல் சாலிசிட்டர் ஜெனரல் வி.பி. ராமன் பெயர் காணொலியின் மூலம் பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை. சீர்காழி, மயிலாடுதுறை, குளித்தலையில் பரவலாக மழை பெய்தது. கர்நாடகாவில் தீவிரமடையும் தேர்தல் பரப்புரை. தமிழர்கள் அதிகமுள்ள பெங்களூரு சி.வி. ராமன் நகரில் பாஜக வாக்கு சேகரிப்பு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விபத்து தொடர்பான வழக்கில் விசாரணை. கேரளாவில் வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கும் போது வெடித்த செல்போன். 8 வயது சிறுமி உயிரிழந்த பரிதாபம். வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த விவகாரத்தில் 3 பேரிடம் இரத்த மாதிரி சேகரிப்பு. 11 பேருக்கு DNA பரிசோதனையை நடத்தவுள்ளது சிபிசிஐடி. ஜி2 கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக நீடிக்கும் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு. ஆண்டுகளாக ஜி2 நிறுவனத்தின் மூலம் நடந்த பத்திரப்பதிவுகள் ஆய்வு. நிலங்களின் மதிப்பை குறைத்து காட்டி பத்திரப்பதிவு செய்ததாக வருமான வரித்துறை தகவல். செட்டிநாட் குழுமத்தில் 2வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. வெளிநாட்டில் சொத்துகள் வாங்கப்பட்டது குறித்து விசாரணை. மே 1ஆம் தேதி ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டங்கள் எங்கு நடைபெறும் என மக்களுக்கு முன்கூட்டியே தெரிவிக்க ஆட்சியர்களுக்கு அரசு அறிவுறுத்தல். குன்றத்தூர் அருகே தரப்பாக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி அதீஷ் கொலை. குடும்ப பிரச்சினையில் கத்தியால் குத்திக் கொன்றதாக அண்ணன் மகன்கள் மீது புகார். மீண்டும் 45,000 ரூபாயை தாண்டியது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 120 ரூபாய் உயர்வு. ஆளுநர் ஆர்.என். ரவியை மீண்டும் சந்திக்கும் பாஜக நிர்வாகிகள் குழு. பட்டியலின மக்கள் நிதி ஒதுக்கீடு தொடர்பாக மனு அளிக்க உள்ளதாக தகவல். டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு. IPL-இல் அதிரடியாக ஆடும் ரஹானே மீண்டும் இடம் பிடித்தார்.